ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி இன்டரிம் ஸ்டே பற்றின வீடியோ வந்து ப்ரீவியஸாக போட்டிருந்தோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் காப்பி வந்ததுக்கப்புறம் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் காப்பி பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி சம்மந்தமான எல்லா அப்டேட்டுக்கும் எல்லா நியூஸ்க்கும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். யூஜிடிஆர்பி 2024 அதில் வந்துட்டு நமக்கு சிவி ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ப்ரொவிஷனல்ஸ் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு இன்டரிம் ஸ்டே ஃபார் 2 வீக்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மதுரை ஹைகோர்ட்லேருந்து அது வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ டிமாண்ட் ஆஃப் பெட்டிஷனர் என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நேற்று அந்த 5-6 ஜூன் 5ஆம் தேதி அந்த இது வந்திருக்கும் போது என்னன்னா இன்டரிம் ஸ்டே 2 வீக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார் அட்மிஷன் நெக்ஸ்ட் பர்பஸ் அவங்கள வந்து அட்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்டரிம் ஸ்டே 2 வீக்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு ஹைகோர்ட்லேருந்து தான் இது வந்திருக்கு. அப்படிங்கும்போது இதில் நம்ம என்ன முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது 2 வாரத்துக்கு மட்டும்தான் இதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேல வந்து கவர்மெண்ட்டோட சைட்லேருந்து டிஆர்பி சைட்லேருந்து இதுக்கான பதிலா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு அடுத்த கட்ட மூவ் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்த கட்டமா என்ன செய்வாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதுல இருக்கு. நம்மளே நம்ம கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பார்த்துக்கிறதா இருந்தால் நீங்க பார்க்கலாம். ஸோ 3/6 ஓப்பன் ஆனோன்னா 4/6 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு, நீங்க நெட்ல போட்டு பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சிஎன்ஆர் நம்பர் இருக்கு. பெட்டிஷனர் டீடைல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பெட்டிஷனர் டீடைல் வந்து ஜனனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த கோடை விடுமுறைன்னு சொல்றோம் இல்லையா, அது அந்த கோர்ட்டுக்கு உள்ள லீவ் முடிஞ்சிட்டு இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ண உடனே இதை ஃபர்ஸ்ட் கேஸா வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது இப்போ வரைக்கும் ஸ்டேஜ் வந்து பெண்டிங். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம டிஆர்பியோட விளக்கம் கேட்டு 2 வீக்ஸ் ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து டிஆர்பி சைட்லேருந்து இதுக்கு தகுந்த விளக்கம் கொடுக்கணும். ஸோ கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின்ஸுக்காக இருக்கட்டும், எக்ஸஸ் ஆன மார்க்காக இருக்கட்டும், இல்லை கொஸ்டின் தப்பு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஸ்டின் இருக்கு. ஸ்டார் கொஸ்டின் வேற, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஸ்டின் வேற. இது ரெண்டுக்குமான தகவல் என்ன அப்படிங்கிறது. ஸோ ரிட் பெட்டிஷன் ஃபைல்டு அண்டர் 226 என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலிங் ஃபார் த இம்பேக்ட் இன் ஃபைனல் கீ ஆன்சர். ஃபைனல் கீ ஆன்சர் 18/5 மே 18 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ண ஃபைனல் கீ ஆன்சர் வந்து தவறா இருக்கு. ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, த குவாஸ் த சேம் ஆஸ் இல்லீகல் அண்ட் ஃபர்தர் டைரக்டர் செகண்ட் ரெஸ்பாண்ட் டு ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிச்சோம் அப்படின்னா, ஸோ செகண்ட் ரெஸ்பாண்டன்ட் யாரு, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்ட இந்த எக்ஸாமோட இது வந்து இல்லீகலா இருக்கு, இது தவறானதா இருக்கு. அதனால ஃபர்தர் டைரக்ட் த செகண்ட் ரெஸ்பாண்ட் டிஆர்பியை என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸையும் ரீடூ பண்றதுக்கு ஆணையிடுங்கள், அதாவது டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் நம்ம பெட்டிஷனர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கும்போது ஸோ நாட் இவங்க வந்து என்ன கொஸ்டின் வந்து ரிசல்ட்டை வந்து ரிவைஸ் பண்ணுங்கன்னு கேட்க கிடையாது. அதே மாதிரி சிவி லிஸ்ட்ல இருக்கிறவங்கள என்னோட பேரை ஆட் பண்ணல அப்படின்னும் கேட்க கிடையாது. சிவி லிஸ்ட் மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கல. ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரீடூ த என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா என்னங்கும் போது நமக்கு எக்ஸாம்ன்றது தெளிவா தெரியுது. அப்ப இந்த செலெக்ஷன் ப்ராசஸே இல்லீகல், அதனால நீங்க என்டையர் செலெக்ஷன் ப்ராசஸையுமே ரீடூ பண்ணுங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணும்போது அவங்க நான் திரும்ப திரும்ப அதே சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் எது, எக்ஸாம் எழுதுனதுலேருந்தே கேன்சல் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல டிஆர்பி என்ன தகவல் கொடுக்குறாங்க, என்ன பதில் மனு தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது நெக்ஸ்ட் மூவ் இருக்கும். ஸோ எக்ஸாமா ரிவைஸ்டு ரிசல்ட் அவங்க கேட்கவே கிடையாது. ஸோ அவங்களோட பதில் என்னவா இருக்கும், டிஆர்பியோட பதில் அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ்க்கு இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ், அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் டிஆர்பி ரிலேட்டட் நியூஸ் அப்டேட்ஸ் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் கைடன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.